திரு தர்மராஜ் ஐயா அவர்களை இப்பொழுது பேசுமாறு ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நிறையா டிப்ஸ் தருவாங்க, நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க, பேனை எடுத்து வச்சுக்கோங்க. ஜோதிட ஆசிரியர் வேற நிறைய கருத்து சொல்ல போறாங்க. நல்லா பிரிஸ்கா உட்காருங்க. நல்லா ஜோதிட பேராசிரியர், இவருக்கு இன்னொரு பேர் வேற இருக்கான், மின்னல் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு மின்னும் அப்படிங்கிறத நீங்க வரக்கூடிய விதிகளை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய கருத்தை அவர் பேசி முடிச்சோன்னு சொல்லுங்க. வடிவேல் சார் படத்தில் சொல்லுவாங்கல்ல, வாமா மின்னல், அது மாதிரி வாங்க ஐயா மின்னல் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். ஆனால் இதோட அர்த்தம் முடியும் போது உங்களுக்கே தெரியும் ஏன் கூப்பிட்டோன்னு சொல்லி. ஐயா அவர்களை மதிப்பு செய்யுமாறு அனைவருக்கும் வணக்கம். ஐயா உண்மையிலேயே ஜோதிடத்துறைக்கு ஒரு ஆப்டான பர்சன்னா நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஐயாவை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துறைக்கு வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வயதை கடந்தவர்கள் வர்றாங்க. அதாவது ஒரு 50 வயசுக்கு மேலே, ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஜோதிடம் படிக்கிறது, இது மாதிரி ஆட்கள் தான் ஜோதிடத்துக்கு வர்றாங்க. அப்போ ஜோதிடம் அப்படி மட்டும் இல்லை, எந்த துறையில் வேணாலும் நீங்கள் ஜெயிக்கணும்னா இளமையில் வர வேண்டும். காரல் மார்க்ஸ் 23 வயதில் அவர் டாக்டரேட் வாங்கினார். காரல் மார்க்ஸ் அவர் டாக்டரேட் வாங்கும்போது வயசு என்ன? 23 வயசு. அப்போ அவருடைய ஆயுட்காலம் ஒரு 60-70 போகும்போது அவர் எப்படி இருந்திருப்பார்? அதனால தான் உலகம் முழுக்க அவரை தவிர்க்க முடியல பொருளாதாரத்தில். அப்போ இன்றைக்கு நான் பார்த்த வகையில் ஒரு இளைஞராக அவர் ஆசிரியர் பணியாற்றினவர், எம்எஸ்சி மேக்ஸ். சார், எம்எஸ்சி மேக்ஸுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ மேக்ஸ், ஜோதிடத்துக்கு மேக்ஸ் வேணுமா வேணாமா? கணிதம். அப்ப எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு ஜோதிடத்துக்குள்ள வந்திருக்கிறார். அப்ப இது நம்ம இந்த ஜோதிடத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் வரும். அது மட்டும் இல்ல அவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? இப்ப நான் எப்படி ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்றேன், அவரு நீங்க பாப்பீங்க பேசும்போது அவர் எப்படி பேசுறாருன்னு. ஐயா வாங்க, ஆசிரியர்களே வாங்க வாங்க வாங்க, உரையாற்றுங்கள். மனிதனுக்கு கண் முக்கியம். மனிதனுக்கு கண் முக்கியம். அந்த கண்ணுக்கு இமை முக்கியம். கண்ணை பாதுகாப்பதற்கு இமை என்று இறைவன் வைத்தான். கண்ணிலே தூசி படிந்தால், அது கண் உள்ளே சென்று விட்டால் கண்களுக்கு கஷ்டம் வந்துவிடும் என்பதற்காக ஆண்டவன் அந்த கண்ணுக்கு அருகாமையிலேயே அந்த இமையை வைத்தான். அதற் போலதான் என்னுடைய குருநாதர், என்னுடைய ஆருயிர், என் ஓடுகின்ற குருதியிலே ஓட்டமாக இன்றும் பாய்ந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை ஆசான், நான் பேசுகின்ற ஒவ்வொரு துளியிலும், ஒவ்வொரு வினாலிலும், எனது உயிரிலும் கலந்திருக்கின்ற, கரூரில் வசித்து இறந்து காலமான ஜோதிட ஆசான், எனது தந்தையும் ஆகிய எனது குருநாதர் எம் கண்ணன் அவர்தான் என்னுடைய உயிர் மூச்சை அவரை வணங்கி, அவருடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த உரையினை ஆற்றுவதற்கு, ஐயா சொன்னது போல தூசி விழுந்து கண்ணிலே கலங்க வைக்கும், என்னுடைய வாழ்க்கையிலே சில கலங்கங்களில் இருந்து என்னை விடுத்து இந்த ஜோதிட உலகிற்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய தந்தையும் ஆகிய எனது ஆசான் குருநாதருடைய பொற்பாதங்களை வணங்கி என்னுடைய உரைகளை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை நண்பர்களே, இந்த ஜோதிடம் நிறையா வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கும். இன்று இந்த ஊர் எங்களுடைய ஊர், நம்முடைய ஊர். ஏனென்று கேட்டால் திருச்சிராப்பள்ளி என்பதுதான் இதனுடைய முழுமையான பெயர். காலப்போக்கினுடைய மருவி திருச்சி என்று வந்துவிட்டது. கரூரும்
திருச்சியும் ஒரே மாவட்டமாகத்தான் இருந்தது. அதனால தான் நாங்கள் கரூரிலிருந்து இங்கே திருச்சிக்கு வந்திருக்கிறோம் அல்ல, நாங்களும் திருச்சியிலிருந்து தான் நாங்கள் திருச்சிக்கு வந்திருக்கிறோம் என்பது இந்த அருமையான நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தபடியாக இந்த ஜோதிடத்தில் சிறு உரைகளை ஆற்றிக்கொண்டு சில விளக்கங்களை நான் தர இருக்கின்றேன். இவர்கள் இந்த விழா மேடையை அமைத்தவர்கள் ராக்போர்ட் ராஜா அவர்கள், சில நண்பர்கள், இவர்களெல்லாம் நாங்கள் ஒரு சங்கம் வைத்திருக்கிறோம், இதை போஸ்டெல்லாம் போட்டுக்கணும், கடந்த வாருங்கள் வளர்வோம் மீட்டிங்களை என்னிடம் அறிமுகப்படுத்தினார்கள். ஐயா, உங்களுடைய பெயரை நான் விடுபட்டு விட்டேன், மன்னிக்கவும், அவசியம் நீங்கள் வாருங்கள் என்று சொன்னார். எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னவென்றால், அலையாத வீட்டுக்கு விருந்தாளி செல்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சியாக அலைவேன். ஏன் என்று கேட்டால், நான் வெறும் பேப்பர் போஸ்டுகளிலே உட்கார்ந்து அழகு பார்க்கும் நினைப்பதில்லை. என் குருநார் வளர்த்த விதம் அப்படி. அப்போ மக்கள் மனதில் நிற்கிறவன் தான் சிறப்பானவனை தவிர மன்றத்தில் நிற்பவனெல்லாம் மனதில் ஆக முடியாது என்பது என் குருநாதருக்கு உண்ட சாட்சியனாக இந்த மேடையில் நான் எடுத்து உரைக்கின்றேன். அது மட்டுமல்ல, அவர் வைத்த பெயர் என்னவென்றால், எனக்கு முன்னாடி உரையாற்றிய பாலகிருஷ்ண ஐயா சொன்னார்கள், சுவாதி நட்சத்திரம் என்பது காவேரி ஆறை பற்றி சொன்னார். இந்த ஆறு என்பதை நான் உங்களுக்கு அழகாக சொல்ல இப்ப நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னவென்றால், ஒரு மனிதனை வாழ்த்தும் பொழுது எனது துவக்க விழா அல்லவா, இந்த துவக்க விழாவுக்கு வாழ்த்து சொல்வது ரொம்ப முக்கியமான ஒன்றல்லவா, அதனால தான் இன்றைய தேதி 16ஆக இருக்கிறது. அவருடைய தேதி என்னவாக இருக்கிறது? அதனால் இவர்கள் 16 செல்வங்களும் பெற்று சிறப்பாக இருப்பார்கள் என்பதை நான் சொல்லும் சாட்சியம் அல்ல, இந்த காலதேவன் சொல்லும் சாட்சிதான் என்பதை உங்கள் முன் சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தபடியாக இந்த மாதம் உடைய எண்ணும் 6, இந்த மாதத்தினுடைய எண்ணும் 6. நீங்கள் வைத்திருக்க பெயரோ காவேரி ஆறு. ஆனா நமக்கு உணவு இட்டாரு பாரு ஒருத்தர், அவர் பெயரும் 6, அவர் பேரும். இதை வேற என்ன வேறும் உங்களுக்கு பெயரு? இதை விட என்ன உங்களுக்கு வேணும் பெயரு? ரைட்டே இல்லையா? இதற்கு மேல் நான் உண்மையிலுமே டிஆர், என்னுடைய பேர் தர்மராஜ், நான் உண்மையிலுமே டிஆர். அந்த டிஆர்ட்டே சொல்றேன், நான் ஒரு டிஆர். ரைட்டா இல்லையா? ஏன்னா நான் வகுப்பெடுக்கும் போது கூட நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட அதிகமாக சொல்லுவேன், இப்படித்தான் பேசுவேன். ஏனென்றால் நம்ம கற்பிக்கும் பொழுது கற்பிக்கின்றவர்களுடைய கற்பிக்கவுடைய முகத்திலே புக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. பணம் சம்பாதிப்பது அடுத்தத இவர்கள் எல்லாம் இந்த ஜோதிடத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள், அவர்களுடைய புகழ் வளர்க என்று சொல்லி நிறைய பேசலாம். என்னை அடுத்த பீச்சுக்கு தான் என்னை பேச அழைப்ப கூட்டார்கள். நான் முதலாவதாக வந்து விட்டேன். ஏன் என்று தெரியுமா? நான் ஏன் வந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஏன் என்று எனக்கே தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு உந்து விசை தன்னை அறியாமல் இழுத்து கொண்டு வந்து ஒரு காந்த சக்தி இழுக்கின்றது. அப்ப அவங்க துவங்குகிறார்கள். துவக்கம், ஒரு மனிதன் துவக்கம் என்பது தாய் தந்தையராக இருக்கலாம், முடிவு யார் என்றும் தீர்மானிக்க முடியாமல் போகின்றதான். அதன் பெயர்தான் ஆறு, நதி, கடல் என்பதற்காகத்தான் அது காவேரி ஆறு என்று பலவிதமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பெயரிலே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. காவேரி ஆறும் நதியும் ஓடையும் குளமும் எல்லாம் நீரோடும் பாதைத்தான் குறிக்கின்றன. அதில் எந்த நதி சிறந்தது, எந்த நதி தாழ்ந்தது என்று யாராலும் கூற முடியாது. ஒரு ஜோதிடர்களையும் அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரவர் விதிப்படி அவரவர் கருத்துகள் சிறப்பு. நான் 20 ஆண்டுகள் கற்றுக்கொண்ட விதியை 20 செகண்ட் கூட இல்லாமல் அந்த பெரியவர் சொன்னார். எனக்கு முன்னாடி அவரை பேச வாய்ப்பு கொடுங்கள் என்று நான் சொன்னேன். ஏன்னா முதியவன் தான், இளமையானவன் தான் என்பதை நான் அடித்தரமாக பேசுகின்றேன் ஐயா. அப்ப இந்த ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நீங்க முதல் உங்களை எல்லாத்தையும் நான் ஒரு வணக்கம் பெறுகிறேன். இந்த உலகத்தில் யார் பெரியாள், யார் பெரியவர்? நான் அவன் இவன் சொல்வதல்ல, அவர் இவர் என்றே நான் சொல்லுகிறேன். யார் ஒரு பெரியவர்? என் குருவிடம் நான் கேட்டேன். என் குரு எப்படிப்பட்டவர் என்பது சான்றளிப்பதற்கு கரூரில் இருக்கவர் தெரியும். என்னுடைய நண்பரும் சுந்தரராஜன் ஐயாவுக்கும் தெரியும் அவர் எவ்வளவு கோபப்படுவார் என்று. அவர் ஜோதிடர் மாதிரி இருக்க மாட்டார். இட் இஸ் கால்ட் ஒரு பெக்கர். அவர் ஒரு பிச்சைக்காரர் போலதான் உட்கார்ந்து இருப்பார். ஜோசியம் பார்க்க கையில் சிகரெட் வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஊதுபத்தி மணக்க வைப்பும். என் குருநாதர் கையிலே 555 சிகரெட் தான் மணக்கும்.
வெத்தலை பாக்கு கொண்டு வந்தால் பணம் பார்க்க மாட்டார், காசு வச்சால் பார்க்க மாட்டார். 555 டன்கில், ஃபாரின்ல இருந்து வந்துட்டு வர டன்கில் இருந்து வந்த டன்கில்ங்கிற ஒரு சிகரெட் பாக்கெட்டை அவர் முன்னாடி வைத்து விட்டால் ஜோதிடம் அப்படியே அருவியாக கொட்டும். அந்த தேனை பசித்தவர்கள் நான் ருசித்தவர்கள். ரைட்டா? அப்ப அவருடன் வாழ்ந்ததுக்கு ஒரு பெருமையாக இருக்க வேண்டும் என்பதை நான் கனவு பெற்றிருக்கின்றேன். அவர் என்னவென்றால் மூடு வந்தால் ஜோசியத்தை எங்க தான் நுட்பமா இருக்குன்னு விஷயம் சொல்லுவார். மூடு வழினா 100 வருஷம் உட்கார்ந்தாலும் சொல்லிட மாட்டார். ஐயா சொன்னார் ஒரு அருமையான பாயிண்ட். 3ஆம் இடத்ததிபதி, சூப்பர் பாயிண்ட். நீங்க எந்த ஜோசி எந்த நெட்லையும் கிடைக்காத பாயிண்ட் அது. நான் உண்மையை பேசுறேன், உள்ளதை பேசுறேன். ஏன்னா இது துவக்க விழா, முடிவு விழா இல்ல, முயன்று செய்கின்ற விழா இது. அப்ப இந்த முதல் துவக்கத்தை ஐயா சொன்ன ஒரு ஜாதகனுடைய திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான பாவம் 2ஆம் பாவமும் 3ஆம் பாவமும், அடுத்துதான் 7ஆம் பாவம். இதை மறந்து விட 7ஆம் இடத்ததிபதி எங்க வேணாலும் இருக்கலாம். 6, 8, 12 என்ன சாரம் நட்சத்திரம் திதி எதுல வேணாலும் கெட்டு போலாம். 2ஆம் இடத்ததிபதி கெட்டு போயிடக்கூடாது. ஏன்? வாக்கு, தனம், குடும்பம். வாக்கு, தனம், குடும்பம், வித்தை, நேத்திரம், ஜீவன். 10ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் தான் 2ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் தான் 2ஆம் இடம். அதனால தான் என்னது, அவனுக்கு 10ஆம் இடத்துல ஜீவனாஸ்தானாதிபதி வலிமை இருந்தா தான் 2ஆம் இடத்துல தனம் வரும். திறமையான வக்கீல்கள் இருப்பார்கள், கேஸ் போவாது. என்ன போவாது? திறமை இல்லாதவர்கள் இருப்பார்கள், கோடிக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள். உன்னை சுற்றி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குத்தமடி. கடவுள் எப்ப செஞ்சார்? கடவுள் எந்த விதத்தை செஞ்சார் தெரியுங்களா? நீ பிறக்கும் போதே அந்த 12 கட்டத்துக்குள்ளேயே உன்னுடைய தலைவிதியை அவர் தீர்மானித்து இன்ன நேரத்திலே இந்த தினத்திலே இந்த நேரத்தில் இப்படி இன்னென்ன கிரகங்கள் இப்படி இப்படி அமைஞ்சு இன்னென்ன பாவ கர்மா வினைப்படி இந்த பூலோகத்தில் பிறந்து துன்பத்தை பெற வேண்டும் என்பதே ஆதித்யாதி நவகிரக தேவ தாப்தவோ என்ற சபதத்தை எழுதி அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு உன் தலை விதியை முடித்து வைத்திருக்கிறார். இல்லாத இடம் தேடி அலைகின்றையே பேதை பெண்களை மாதிரி நாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை நோக்கி அங்கே போனால் நல்ல பலன் கிடைக்குமா, இங்க போனால் நல்ல பலன் கிடைக்குமா என்று அலைந்து அலைந்து ஓய்ந்து இந்த ஜோதிடத்தை மறந்து விடுகின்றோம். இதுதான் இன்றைய உலகத்தில் நடக்கின்றது. நான் அறிந்த உண்மையை, எனக்கு தெரிந்த உண்மை, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. இது எனக்கு மட்டுமல்ல, அந்த கலைமகளுக்கும் அதுதான் பொருள், இந்த இருக்கக்கூடிய காவேரி தாய்க்கும் அதுதான் பொருள். அப்ப காவேரி நீரில் இந்த பைக்கின்ற இந்த பெயரை வைத்துள்ள சங்கம் ஒரு சிறப்பு உருமா சிறப்பாகாதா? ஏனென்றால் இந்த தேதி அவ்வளவு அற்புதமான தேதி. ஏன்? அதனுடைய கூட்டு எண் 7. அதனுடைய கூட்டு எண் 7. 7ங்கிறது என்னது? கேதுவினுடைய ஞாபகம். அதனாலதான் அந்த சகோதரி சொன்னார், கேதுவை பற்றி சொன்னார். பிரபஞ்சம் பேசும், கோள்கள் நம்மளுக்கு தன் வாயில் விழும். ரைட்டா இல்லையா? ஜோதிடம் என்பது கட்டத்தை பார்த்து சொல்வதல்ல, மனதை பார்த்து சொல்றவன் தான் ஜோதிடன். உள்ளத்தில் ஒளி உண்டால் வாக்குனில் தெளிவு பிறக்கும். உள்ளம் தான் பெருங்கோயில், ஊனுடம்பு பேராலயம் தான் வள்ளல் பிரான் சொன்னது. ஆகவே ஜோதிடர்களே, குடும்பஸ்தானம் 2ஆம் இடம், 3ஆம் இடம். 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு ஒரு லிங்க் இருக்கு. 2ஆம் இடம் 3ஆம் இடம் இருந்தா தான் 3ஆம் இடம். 3ஆம் இடத்தை வச்சுதான் இந்த 3ஆம் இடம்ங்கிறது தான் சீடன். என்கிட்ட யாரெல்லாம் ஜோசியம் படிக்க வந்தாங்க புகழ் பெற்றுவார்கள். எப்படி? 2 பேரும் யூடியூப்ல இருக்காங்க, பிரபலமானவர்கள், பயங்கரமான பிரபலம். ஏன்னா ஆனான்னு சொன்னா அவங்க ஐயருமலை தொட்டுருவாங்க. அது ஏன் விதி அல்ல, அவர்கள் வர வேண்டும், தர வேண்டும். இது விதியினுடைய விதி. இது ஆகவே ஜோதிடம் என்பது ஒரு கடல், இதுல யாருமே இல்லை. இப்ப இந்த கையை வச்சிருக்கான் ஆண்டவன். இந்த ஜோதிடத்தை நான் பெரியவன் நீ பெரியவன்லாம் ஒண்ணுமே கிடையாது. they are equal, some are more equal than others. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை காட்டிலும் வித்தியாசமானவர்கள். ஒவ்வொருத்தருடைய வித்தியாசமான அமைப்பிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி பார்த்து 9 கிரகத்துக்கு 9 கருத்தில் வச்சிருக்கான் இறைவன். அப்ப அங்கிருந்தே சூட்சுமம் தொடங்குகின்றது. சூரியன் தன் வழியை செய்வான். ஆனா சூரியவே கிரகணப்படுத்துறான் ராகு. சூரியனவே மிகப்பெரிய ஒளி பிறந்த கிரகமே சூரியன். சூரியனுடைய திரை மறைக்கிறான் ராகு. அப்ப கேது யாரை மறைக்கிறார்? சந்திரனை மறைக்கிறார்.
அப்ப சூரியனையும் சந்திரனும் மிக ஒளிபுறந்த கிரகங்கள். வானமண்டலத்திலே சூரியனும் சந்திரனும் ஒளிபுறந்த கிரகங்கள். இன்னைக்கு சந்திரனுடன் ராகு சேர்ந்திருக்காரு. நான் ஏன் பேசுறேன்? சந்திரனோட கும்பத்துல சந்திரன் இருக்காரு, அங்கே ராகு இருக்கிறாரு. அவிட்டத்தினுடைய 3ஆம் பாதத்தில் நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. பேசிக் கொண்டு இருக்கின்றவன் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவன் நான். ஓகேங்களா? அப்ப ஜோதிடம் எங்க இருக்கிறது? நம்ம கிட்டே இருக்கு. ஜோசியங்கள் எங்க இருக்கு? நம்ம கிட்டே இருக்கு. யாரையும் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். நமக்கு என்ன தெரிஞ்ச உள்ளதே உள்ளபடி சொல்ல வரும். உள்ளதே நாம் கற்றறிந்ததை ஒருத்தர் சொல்றார். கன்னி செவ்வாய் கடலை வற்றை செய்யும். ஒரு பழமொழி உண்டு. கண்ணில் இருக்கின்ற செவ்வாய் கடலை வற்றை செய்யும் என்றால் இல்பொருள் ஊமை அணி என்ற அணியை அங்கே பயன்படுத்த வேண்டும். இல்லாத ஒரு பொருளை இருப்பதமாக கற்பனை பண்ணி சொல்ல வேண்டும். கடல் வற்றுமா? ஆறு வற்றலாம், நதி வற்றலாம், ஓடை வற்றலாம், கடல் வற்றுமா? கடல்ங்கிறது ஏதோ ஒரு நதி கடைசியா முடிகிற இடம்தான். அப்ப ஏன் ஜோதிடத்தை சொன்னாங்க கன்னி செவ்வாய் கடலை வற்ற செய்யும்? அந்த கன்னி மண்ணில் இருக்கின்ற செவ்வாய் எவ்வளவு பெரிய, கடலுங்கிறது மிகப்பெரிய சொத்து. அந்த ஜாதகனுக்கு மிகப்பெரிய எவ்வளவு பெரிய சொத்து இருந்தாலும் அவன் தனம், அந்த பூமி வீடு கொஞ்சம் என்ன பண்ணிடுவான், அழிஞ்சு போயிரும்டா அப்படிங்கிற இல்பொருளை அங்கே சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. மற்றவர்களை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஆகவே ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை பேசலாம். அப்ப ஜாதகத்தை பொறுத்து இந்த ராகுக்கு எது, செவ்வாய் தோஷம், இதெல்லாம் முன்னாடி இருந்தது. எப்ப? கலியுகத்துக்கு முன்னாடி. இப்ப கலி பிறந்துட்டான். கலியில தர்மமே ஜெயிக்காது. நீங்க நல்லா பணம் கொடுத்துட்டு கேட்டீங்க தரமாட்டான். அன்பா தான் பேசியிருப்போம், வம்பு தான் வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறீங்க? ஜோதிடம் தான் காரணம். ஜோதிடம் தான் காரணம். நம்ம தெரியாத நட்சத்திரத்தில் கொடுத்துருப்போம். 6, 8 பணம் நட்சத்திரத்தில் கொடுத்துருப்போம். எப்படி பணம் வரும்? நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை. என் நண்பன் கேட்டான் கொடுத்துட்டேன், எங்க அக்கா கேட்டா கொடுத்துட்டான். கடைசி என்ன வரும்? சண்டை தான் வரும். என்ன வரும்? சண்டை தான் வரும். புரியுங்களா? ஆகவே ஜோதிடத்தில் நிறைய சுருப்பமான விதிகள்லாம் நிறைய இருக்கு. இந்த ஐயா சொன்னதை நான் ரொம்ப தலை வணங்குறேன். அற்புதமான பாயிண்ட். எண்ணி சுட்ட பணியார மாதிரி அந்த பாயிண்ட், நான் உணர்த்தின பாயிண்ட். அது என் குருநாதர் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பாயிண்ட் சொல்றாரு. புரியுது இல்லையா? 5ல கேது குழந்தை இல்லைன்னு இல்லை, தாமதமான குழந்தை. 5ல கேது தாமதமான குழந்தை. வெறும் கேது இருக்கு, மற்ற கிரகம் சேர்ந்துருக்கா? கண்டிப்பா உண்டு. அந்த என்ன சாரத்தில் வாங்கியிருக்கான், அந்த கிரகம் என்ன பார்க்குது? உண்டு. ஒன்று மருத்துவம் பாரு, ஒன்று மருத்துவம் பாரு. கேது மூலிகை போமா, யாராவது மூலிகை கொடுப்பான், குழந்தை பிறக்கும். என்ன சொல்லும்? அப்போ அவனை போய் என்ன பண்ணக்கூடாது, மருத்துவத்துக்கு போனால் கிடைக்காது. அவன் மூலிகை மருந்தில் தான் சாப்பிடும். அப்போ அந்த பொண்ணு சொன்ன மாதிரி சரி, அவர் சொன்ன விநாயகர் கோயில் வழிபாடு பண்ணும், வெள்ளிக்கிழமை போ. இதுதான் பரிகாரம், இதுதான் ஒரு அது ரெமடி. அது நடக்கலாம் நடக்காம, அது நம்ம கையில் கிடையாது. ஒரு ஜாதகனுக்கு ஒரு வாத்தியார் மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்குவோம். நான் ஒரு பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், 100க்கு 100 வாங்க வைக்கிறேன். ஒரு பையனை 100க்கு 100 நிறைய வாங்கியிருக்கேன், ஒரு பையன் ஃபெயில் ஆயிருக்கான். எங்க மேனேஜ்மெண்ட்ல கூப்பிட்டு யாரை கேட்பாங்க? என்னதான் கேட்பாங்க. என் மேல தப்பா, அந்த பசங்க மேல தப்பா? நான் பாடம் சொல்லி கொடுக்கும்போது எல்லாம் தான் செஞ்சேன், நான் எல்லாம் தான் டெஸ்ட் வச்சேன், எல்லாம் தான் பண்ணேன், எல்லாமே ரைட்டா பண்ணினேன். பட் அவன் கேப்சபிள் கம்மியா இருந்தது. அவன் ஒரு கான்செப்ட் ஆஃப் வியூல வந்து என்ன பண்ணிட்டான், அவன் மைண்டை ஆசிலேட் பண்ணிட்டான். அதுக்கு நான் தப்பா ஆக முடியாதுல்ல, ரைட்டா இல்லையா? ஜோசியம் அப்படித்தானே. 9 கிரகம் தன் வேலையை செய். நீ சரியா கணிக்காம, நீ சரியா படிக்காம நீ ஜோசியம் சொன்னா பலிக்குமா? ரைட்டா இல்லை? சோதிடம் பலிக்காதுங்க, நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க பலிக்குது, அப்படிலாம் இல்லை. பலிக்கலாம் பலிக்காதுங்க. இன்ன கிரகம் இன்ன திசை புத்தியில இன்ன கிரகத்துடைய சாரத்துல இப்படி போனா இப்படி பாஸ் ஆகும். இப்ப நான் வந்தேன், நான் திருச்சிக்கு நிறைய டைம் வந்திருக்கேன், திருச்சி எப்ப தெரியும். ஆனாலும் இந்த பக்கத்திலேயே நிறைய எங்கங்க இந்த சுருதி மஹால்னு கேட்கறேன். நான் கேட்காம பெரியசாமி டவர்லேயே சுற்றி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போனா நான் 1/2 மணி நேரம் லேட் ஆயிரும். இப்ப கேட்பது யாருடைய கடமை? நான் கூகுள் மேப்பை தொலைட்டாங்கன்னு வச்சுக்க, டைம் வேஸ்ட். அப்ப ஜோதிடர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும், கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நானே கத்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன கருத்தை கூட அங்க பதிவு பண்ணியிருந்தேன். கலைமகளுடைய கைகளில் ஏன் புத்தகத்தை திறந்து வைத்திருக்கின்றாள்? ஏன் மூடி வைத்திருக்கலாம், கையில் வச்சிருக்கலாம், திறந்து வைத்திருக்கிறாள் என்றால் கலைமகளே இன்னும் படித்துக் கொண்டு இருக்கின்றாள் என்றுதான் அர்த்தம். கலைமகளே படித்துக் கொண்டுதான் வைத்திருக்கிறாள். நான் ஆன்மீகத்தை பற்றி எனக்கு அவ்வளவுக்கு தெரியாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேயே ஓடி போய் ஜோசியத்துக்குள்ள போயிட்டேன். தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான். சுந்தரராஜன் எனக்கு தெரியும், தலைவர் அது பண்றானா பண்ணுவேன், இது பண்றானா பண்ணுவேன், ஜோசியம் பேசுறானா பேசுவேன். ஒரு முறை சொன்னீங்க, இப்போ ஒரு கொஸ்டினுக்கு பதில் வரேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பிக்சர் ஜாம்பவான் கரூருக்கு வராங்க. ஒரே மாதிரி ஜோசியம் சொல்லணும்,
எப்படிங்க? இவர் சொன்னதுதான் அவரு சொல்லணும். அப்படி யார் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? எங்க குருநாதர் வந்து கேட்கிறார், கரூர்ல பெரிய பெரிய ஜோசியர் இருந்தாலும் பரவாயில்ல, அப்ப வெத்தலைக்காரன் ஒருத்தர் இருந்தாரு, எங்க குருநாதர் ஒருத்தர் இருந்தார். இது எனக்கு தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் டாப்பு, அண்ணன் தம்பி மாதிரி. இப்ப நாங்க சுந்தரராஜன் ஒரு டீம்ல இருக்கிற மாதிரி அவங்க அந்த காலத்துல அவங்க இருந்தாங்க. அவர் எங்க குரு கேட்டு அவர் வந்து சொல்றாங்க, தம்பி அப்படின்னாரு. நான் அப்பதான் ட்ரெயின்ல இருந்து வரேன். அப்பா தர்மராஜன், ஐயா அப்பா நான் வேணேன், இங்க வா. சரிங்களா? அப்ப என்ன பண்ணாரு, இங்க வான்னாரு. ஒரு பொய் சொல்ல முடியுமா உன்னாரு? என்ன கிடையாது, என்ன சொல்றாரு, பொய் சொல்ல முடியுமான்னாரு. என்னப்பான்னு கேட்டேன். பொய் சொல்ல முடியுமா முடியாதா? அவர் ரொம்ப ரஃப் அண்ட் டைப்பா தான் இருப்பாரு. பொய் சொல்ல முடியுமா முடியாதான்னு. எனக்கு இந்த பொய்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. அப்படி பொய் சொல்லி வாழ்ந்துங்கிற இந்த உயிர் இல்லை எனக்கு. உயிர் வேணா, உயிர் போயிட்டு போகுது, அப்படி போறேன் நான். நான் அடமண்டு. அப்ப குருநாதர் ஆயிட்டார்ல, என்ன பண்றது யோசித்து சரிப்பா அப்படின்ட்டேன். சொல்றேன்னு சொல்ல, சரிப்பான்னு தான் சொன்னேன். என்ன சொல்றேன், சரி ஓகே பஞ்சாங்கம் அங்க இருக்கு எடு அப்படின்னாரு. பஞ்சாங்கம் அங்க இருக்கு, அங்க இருந்தாரு. கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போ, ரவுண்டானா வரும், அங்கே டெல்லி ஸ்வீட் இருக்கும். ஓரமாக நின்று ஒரு இனோவா கார் வரும், அதில் ஏறிக்கேன்னாரு. என்னது இனோவா ஏறிக்க அப்படின்னாரு. நான் வந்து குரு சொல்லிட்டாரு அப்பா அப்படின்னேன். நான் சொன்னது காலில் உழுச்சா உழுவியானாரு. அப்போ ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சொன்னது காலில் உழுச்சா உழுவியா உனக்கு அப்படின்னாரு. உழுந்துச்சு தலைவரே அப்படின்னேன். போன் அப்போ இந்த சின்ன போன் தான் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்று எனக்கு கைகால் நடுக்குது வேற. அங்கே பெரிய ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு ஜாதகம் சொல்லணும். அவர் இங்கே வருவார், என்கிட்ட பார்ப்பாரு. நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் நீ சொல்லணும். அங்கே எப்படி அதெல்லாம் சொல்லி அவன் வந்து எனக்கு சொல்லிட்டானா நீ என் சிஷியன். எப்படி நீ எதெல்லாம் சொல்ல மறுத்தியோ அப்ப நீ என் சிஷியன் கிடையாது. ரைட்டா இல்லைங்களா? அப்ப எதெல்லாம் என்னது என் சிஷியம் இல்லைங்கிறாரு. நான் அப்பதான் புதுசு, வெளியில போய் ஜாதகம் பார்க்க போகல. முருகா என்னைய காப்பாத்து, முருகா என்னைய காப்பாத்து. எதுல விளையாடுறான்? முதல் விளையாட்டு குரு சிஷியனோட உறவு எதுல விளையாடுறான்? பொருத்தத்துல. பெரிய அரசியல்வாதி சொன்னா போன் போட்டா எல்லா போலீஸும் வந்துடும். போலீஸ் எல்லாம் வந்துடும். நான் ஒன்றும் இல்லை, தலைவரை வணங்கிட்டு அடுத்த ஜாதகத்தை அவர் ஸ்டைல் நமக்கு தெரியும். அப்போ ஒரு குருவும் சிஷியனுக்கு எப்படி உறவு என்பதை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஏனென்று இந்த குருவுடைய பார்வை, ஏன்னா யூடியூப்ல பேசுகிறோம், குரு சிஷியன் என்னை கூட நிறைய பேர் கமாண்ட் பண்ணுவாங்க. நான் கமாண்டெல்லாம் கவலைப்பட மாட்டேன். எதுக்குமே ரிமாண்டுக்கு தான் நான் பயப்படுவேன். ரிமாண்டுக்கே பயப்பட, கமாண்டுக்கு நான் இந்த பயப்பட போகிறேன். நிறைய பேர் நேராக வாங்க தான் பேசியிருக்கேன், நிறையா ஃபோன் பேசியிருக்கேன். பயப்பட மாட்டேன். எதுக்காக நேராக வா பேசிக்குவோம். எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், உனக்கு தெரியும், நீ சொல்லு. தப்புனா எடுத்துக்கிறேன், தப்புனா விட்டுட்டு போயிடு. நான் நல்லவன் சொல்லல, ஆனால் வல்லவன், மறந்துடாத. நான் வல்லவன். செவ்வாய் எங்க இருந்தா என்ன பலன்னு கண்டிப்பா துல்லியமா எவனுக்கு தெரியாதா? அறுக்குமா வெட்டுமாம்பேன். அறுத்தால் ரத்தம் வரும், வெட்டினா ரத்தம். அறுத்துமா வெட்டுமா? இதான் கொஸ்டின். நோ மோர் ஐ மஸ்ட் காம்ப்ரமைஸ். செவ்வாய் எங்க இருந்தா வெட்டுமா அறுக்குமா? அதுதான் கேள்வி. அறுத்தாதான் ரத்தம் வருதே. நான் ரத்தம் வரும்னு சொல்ல மாட்டேன். அறுத்து வெட்ட வரணுமா, வெட்டி ரத்தம் வரணுமா? இப்ப சமீபத்தில் இந்த ஞானம் ஜோதிடர் இருக்காரு, அங்க உட்கார்ந்துருக்காரு ஞானம். ஒரு நைட்டு கொடுக்குறாரு ஒரு ஜாதகத்தை. இது இட் இஸ் கால்ட் ஒரு மர்டர். அதுவும் சொல்லல, ஒரு மர்டர் எப்படி நடந்தது ஆராய்ச்சி பண்ண சொன்னார். நைட்டு விடிய 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 கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிக்காம நான் தூங்கல, கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். இந்த ஆயுதத்தில் எடுத்து தான் அவன் கொலை பண்ணிருப்பான். ஏன்னா தேடல், கேளுங்க. ஆனா அது அந்த அந்த ஆயுதம் எங்க இருக்கு? ராகு கேதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. நான் தேடுறேன் 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 தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா கடைசியா நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்து ஒவ்வொரு கிரகத்துடைய நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பான், படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒண்ணுமே வரல. தலைவரை இது மாதிரி பண்ணியிருப்பார். அவரு ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. எதுல பண்ணியிருப்பாரு, எப்படி பண்ணியிருப்பார் சொல்லுங்கிறாரு அவரு. ஏன்னா ஆராய்ச்சி. என் தலைவர் சொன்னாரு, அங்க இருந்து அரசியல்வாதி வந்தாரு. ஏங்க கரூர்ல நீங்க தான் பெரிய ஜோசியர்னு ஒரு சின்ன பையங்க டிஷர்ட் போட்டிருந்தாங்க, என்ன ஜோசியம் பார்க்கறதுக்கு கார்ல கூப்பிட்டு வந்தாருங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அவன் சொல்லிட்டாங்க. நீங்க 1.5 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க ஜாதகத்தை வச்சுட்டு, அவன் ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டாங்க. எனக்கே முடியலங்க அப்படின்னாரு. அப்போ 500 ரூபாங்கிறது மிகப்பெரிய பணம். பித்தளை பாக்க வச்சு 500 ரூபாய் வச்சாங்க. நான் இறந்து கொண்டாந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. எனக்கு பயம். தலைவருக்கு போனேன், நேராக போயிட்டு தலைவரே என்ன பாப்பா போய் சொல்லிட்டியா அப்படின்னாரு. இப்படி கேட்பாரு கேஷுவலா, போய் சொல்லிட்டியா அப்படின்னாரு. போய் சொல்லிட்டே தப்பா அப்படின்னா என்ன சொன்ன அப்படின்னாரு. என்னதான் சொன்னேன், அதான்டா உண்மை போடானாரு. நீ என்ன நினைக்கிறியோ அதான்டா ஜோசியம். நான் சொல்லி கொடுத்தல உனக்கு ஜோசியம் இல்ல. என்ன சொல்றாரு, உன்னுடைய என்ன அலைகள் கட்டம் பேசும். உன்னுடைய அறிவு நல்லா இருந்தா ஜாதகம் வரும். நீ தப்பான வேலைக்கு போனா நடக்காது.
அந்த 500 ரூபாய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி கொடுத்தேன் 55 ரூபாய்க்கு, 445 ரூபாய் கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுனா, இதுதான் என்னுடைய முதல் வருமானம். 445 ரூபாய் மிச்சம் இருக்கக்கூடிய வருமானத்தை என் குருநாதர் எனக்கு பரிசீலித்தார். அந்த 445 ரூபாய் என்ன வச்சிருக்கேன், ஏன்னா குருநாதர் கையில் பட்டதுனால வச்சிருக்கேன். ஏனென்றால் ஜோதிடத்து மேலே ஒரு அன்பு. நான் வந்து பெருமைக்காக சொல்ல, சில பேர் தற்பெருமையாக பேசல, நான் கடந்து வந்த பாதையை நான் சொல்லுகின்றேன். ஏன் சொல்லுகிறேன்? இது துவக்க விழா. என்ன விழா? துவக்கம் நன்றாக இருந்தால் முடிவு நன்றாக இருக்கும். இந்த சங்கங்கள் யாரோ வச்சு நடத்தலாம். துவங்கினது யாரு? ராக்போர்ட். அது என்ன ஸ்பீடில் போவோம், அது போயிட்டு தான் இருக்கும். ரைட்டா இல்லைங்களா? ஆகவே நம்முடைய ஜோதிடத்துக்கு ரொம்ப நுட்பமானது வந்து நம்மளுடைய அறிவு தான், வேற எங்கேயுமே இல்லை. நம்ம ஜோதிடம் அவரை பார்த்தா ஒரு ஜோசி சொல்ற மாதிரி இருப்பாரா? ஐயாவை பார்த்தா 10 பாயிண்ட். நான் 20 வருஷமா கற்றுக்கிட்டதை 20 வருஷம் சொன்னார். உண்மை உண்மை, அனைத்தும் உண்மை. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க, அது சரியா வரும். ஐயா சொன்னார், சுந்தரராஜன் சொன்னார், சுக்கிரன் அப்படி அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னார். பார்த்தீங்களா? சுக்கிரன் உத்திர நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதத்திலே இருந்தால் எங்க இருக்கிறாரு? அப்ப எங்க இருக்கும் சுக்கிரன்? கன்னி என்ன மன இது? சுக்கிரனுக்கு நீச வீடு. இப்ப அவர் என்ன சொன்னாரு? அப்ப கன்னி மலையில போய் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கான். அப்ப சுக்கிரன் வந்து யாருடைய? சூரியனுடைய மின்கில் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? மின்கில் பண்ணிட்டான். அப்ப என்ன இருக்கும்? இதை நம்ம அனலைஸ் பண்ணோம். அவர் சொல்லிட்டாங்க, விட்டுறக்கூடாது. நாளைக்கு காலையில உண்மையா உங்களுக்கு ஜோசியம் தெரியறா பார்த்தா, ஜோசியரா இருந்தால் நாளைக்கு காலையில கன்னி மலையில் இருக்கிற சுக்கிர ஜாதகம் நீங்க பார்த்தா சிறந்த ஜோதிடன். எழுதி எனக்கு போன் பண்ணுங்க. நாளைக்கு காலையிலையோ இன்னைக்கு சாயந்தரமோ கன்னி மலையில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உத்திர நட்சத்திர கால்களில் வரும் என்பதை ஆணித்தரமாக நான் பேசுகின்றேன். நீங்க பார்த்துட்டா எனக்கு இமீடியட்டா போன் பண்ணுங்க. 12 மணியை தவிர 12 மணிக்கு கூப்பிட்றாதீங்க, ஏன்னா தூங்குற நேரம். அதை தவிர மற்ற கூப்பிடுங்க, கண்டிப்பா வரும். ஏன்? நான் பேசிட்டோம், பிரபஞ்சத்தை சொல்லிட்டோம். பிரபஞ்சம் என்ன பண்ண என்னைய கொண்டாந்து விட்டுரும். நான் உண்மையே சொல்றேன், நான் எப்படி வண்டி எடுத்தேன், எப்படி திருச்சிக்கு வந்தேன்னு எனக்கு இன்னமும் புரியாம இருக்கேன். ஏன்னா காவேரி, நான் காவேரியில் தான் குளிப்பேன். காவேரி என்னை இழுத்துட்டு வருதா, இல்லை தண்ணியில் இழுத்துட்டு வந்துச்சு, இல்லை மோட்டார் பைக்கில் இழுத்துட்டு வந்துச்சுன்னா இன்னும் புரியல எனக்கு. ஆகவே இந்த ஜோதிடருடைய நண்பர்களே, இவர் என்னை அடுத்த மீட்டிங் தான் சிறப்பு அழைப்பதாக வைத்தார்கள், சொன்னார்கள். நான் எப்போ வேணாலும் அழைப்பேன். நம்மளுடைய இனம் மக்கள். எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு கேட்டால் தலைவரை, ஒரு சின்ன ஒரு உதயம் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஏன் நீங்கள் இருந்தாலும் ஜோசியத்தை தான் முதல் வணங்குவேன். எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? யார் பெரிய ஆள்? அந்த கொஸ்டினுக்கு வந்துடுறேன். ஏன்னா கம் டு த பாயிண்ட், எனக்கு அந்த சொன்னால் தான் பிடிக்கும். அது யார் பெரிய ஆள் அப்படின்னு கேட்டான். எங்கள் குரு கேட்டார், யார் ஒருவர் 4 வேதங்கள் படித்தவர், எவ்வளவு? ரிக், யஜுர், சாம, அதர்வன, இந்த 4 வேதங்களை கற்றவர்கள் மற்றவர்களை விட சிறந்தவர்கள். எப்படி சொன்னாரு? யார் பெரிய ஆள்? நம்ம காதல் தூக்கிறோம்ல, யார் ஜோசியத்தில் புலி ஆயிட்டேன், நாங்கள் வெளியாயிட்டேன். ஐ டோன்ட் லைக் தட். 4 வேதம், 4 வேதம் பெருசு. அது வேதத்தை நன்கு கற்றவர்கள் பெரியார். அடுத்தது அதை விட யார் பெரிய ஆளுப்பான்னு நான் கேட்டேன். 6 சாஸ்திரம். என்னது? சிச்சையில் தொடங்கி ஜோதிடம் வரைக்கும் 6 சாஸ்திரங்கள் இருக்குது. அந்த 6 சாஸ்திரம் படித்தவர்கள் அவர்களை விட பெரியவர்கள். சரி, அதை விட யாரு அப்படின்னு கேட்டேன். 96 தத்துவங்கள் சொன்னாரு. 96. அப்பா யார் மிகப்பெரிய? 4 வேதம், 6 சாஸ்திரம், 96 தத்துவங்கள் தெரிந்தவர்கள் மட்டும்தான் இந்த உலகில் சிறந்தவர்கள், பெரியவர்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். மற்றவர்களா யாரு? சமமானவர்கள் தானே தவிர திறமையானவர்களாக இருக்கலாம். மற்ற மனிதர்களோட மனிதன் நம்மளும் ஒண்ணுதான். ஐயா சொன்ன மாதிரி இயற்கை பற்றி நிறைய சொன்னார். இயற்கை தன் வேலை செய்கிறது, மனிதன் செயற்கையை தூண்டுகின்றான். இன்பம் இன்பம் தான், எல்லாமே இன்பமாகத்தான் இருக்கிறது. இன்பத்தை பழி ஆக்கினதுக்கு பெயர் தான் துன்பம். துன்பத்துக்கே துன்பம் கொடுனார், துன்பத்துக்கு துன்பம் கொடுத்தா இன்பம் ஆகாதா? என்ன ஆகுது? அது இன்பமாயும். புரியுதுங்களா? ஆகவே இந்த ஜோதிடத்தில் பெரிய ஆள் சிறிய ஆள்லாம் எனக்கு கிடையாதுங்க. எனக்கு அவரும் ஒன்று தான், ஐயாவும் ஒன்று தான். நம்ம நேற்று ஒரு ஜோசியம் கூட நேற்று ஃபோனில் கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு கட்டணம் எவ்வளோ அப்படின்னாரு. ஜோதிடம் பார்த்தா கட்டணம், கேள்வி பதிலாக இருந்தால் கட்டணம் இல்லை, கேளுங்க ஐயான்னு கேட்டேன். ஐயா இந்த கிரகம் இங்கே இருக்குன்னு, இப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு 100% ரைட். ஏன்னா இங்கே திருச்சியில் தான் அவர் சொன்னார், பிஹெச்சில் இருக்குது. நான் சம்பாதிச்சு பணம் அனுப்புறேன்னு, பணமெல்லாம் அனுப்ப வேணாம், மனைவியை பார்த்துட்டு மனைவியோட கூட்டிகிட்டு கரூருக்கு வா, அங்கே நான் வந்து ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தரேன். உன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை நான் சொன்னல, அந்த மனைவியை தீர்த்துட்டு வா, என்னை வந்து பார். ஏன் நம்பிக்கை. அடுத்தபடியாக ஏன் இந்த ஜோசியத்துக்குள்ள வந்தீங்கல்ல நீங்களாம், இப்போ இந்த ஜோசியத்துக்குள்ள வந்திருக்கோம்ல, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்க? இந்த ஜோசியத்துக்குள்ள நம்ம எதுக்கு சம்பாதிக்கவா?
தலைவரே சம்பாதிக்கணுமா? சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த சம்பாதிக்கலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு பெயர் என்னன்னா, இதுக்கு பேர் கர்மா. சொல்கிறவன் பேர் தர்மா. ரைட்டா இல்லையா? நம்மளை அறியாமல் கொண்டாந்து விட்டுரும். ஏதோ ஒரு கஷ்டம் ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு நம்மளை பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கோம், இல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டுருப்போம். இதனால தான் இந்த ஜோதிடத்துக்குள்ளே நம்ம வர முடியும். இந்த ஜோதிடத்தில் படித்தவர்கள் எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா வரும்? என்ன வருங்க? பணம் வரும், புகழ் வரும், செல்வம் வரும், செல்வாக்கு வரும். வாழ்க்கை வராது. வாழ்க்கை வராது. நான் இளமையிலிருந்து பேசுகின்றேன். வாழ்க்கை வராது. வாழ்க்கை வருவது போல் நடிக்கலாம், அல்லாது வாழ்க்கை ஒத்து வராதவருக்கு பெயர்தான் ஜோதிடன். ஒரு பார்ட் அவுட், ஒரு பார்ட் அவுட். அது என்னங்கிறது அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும். எனக்கு வந்த பார்ட்டே ஐயாவுக்கு வராது, ராக்போர்ட்டுக்கு வராது. அவங்கவுங்க பார்ட்டில் ஏதோ ஒரு பார்ட் அவுட். வாழ்க்கைங்கிற பார்ட்டிலே அவுட் ஆயிடும். இது உண்மை. நான் சொல்வது அது உண்மையான ஒரு சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்னத்தை நான் வச்சுட்டு போகிறேன்? ஐயா என்ன சொன்னார்? இப்போ இன்பம் துன்பம் இயற்கை செயற்கை. அவர் படிச்சிருக்காரு, ஞானி, அதில் சிறந்தவர். இப்போ இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது துன்பங்கிறது. இப்போ ஐயாட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். துன்பம் நான் ஆராய்ச்சி பண்ணது தான். இந்த ஆராய்ச்சி ரைட்டா தப்பா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த உலகத்தில் துன்பங்கிறது ஒன்றும் இல்லை, அது நல்லா எனக்கு தெரியும். துன்பங்கிறது யாரு? நம்மளா உருவாக்கிக்கிட்டது தான் துன்பம். நம்மளாவே உருவாக்கிட்டது தான் துன்பம். ராக்போர்ட் ஐயாட்ட ஒரு 100 ரூபா கடன் வாங்கிட்டேன், மறுபடியும் திருப்பி கொடுத்தா அது இன்பம். திருப்பி கொடுக்காம அடுத்த மீட்டிங் நான் வந்துட்டு அங்கிட்டு போயிடமா போயிட்டுனா அது துன்பம். இது யார் உருவாக்குனது? துன்பம் இயற்கையிலே இருந்துச்சா? இல்லை, துன்பம் இயற்கையிலே இருந்துச்சு. நான் தான் உருவாக்குனது. துன்பத்தை யார் உருவாக்குனது? அதனால சொன்னாரு, யாருக்கு? நன்மைக்கும் பெருமைக்கும் தம் தம் கர்மமே கட்டளைகள் இல்லாது மற்றவர்களிலிருந்து திருவள்ளுவர் பெருமான் சொல்லிட்டார். ஆகவே இந்த நிறைய பேர்கள் மணி 1/2 மணி நேரம் எடுத்தாங்க. 2:30க்கு ஆரம்பிச்சா மணி 3 ஆயிடுச்சு. நல்ல வேலை மண்டபத்தில் நேராக வச்சிருக்கீங்க மணியை. அது முக்கியமான இடம். இல்லை, பேச்சாளருக்கு என்ன வேணும்னா பேசிட்டு இருக்கும்போது நிறையா போயிடும். நான் 2:30 மணிக்கு கரெக்டாக 6ல் இருந்துச்சு. 6லேருந்து 12க்கு போச்சுன்னு வச்சுக்க. நமக்கு 12 தானே முடிவு. நமக்கு முடிவு எத்தனை? அப்போ நம்மளை முடிச்சிடணுமா இல்லையா? அப்போ அந்த காதோர நரைச்ச முடி கடை முடிவை காட்டுகிறதுன்னா, அப்போ எங்கே முதல்ல நரைக்கும்? இந்த காதில் தான் நரைக்கும். அப்போ கதை முடியுதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு முடிய வேண்டிய நேரமும் வந்துருச்சுன்னா அந்த மணி காட்டுகிறது. சரிங்களா? ஆகவே அருமையான இந்த ஜோதிட சங்கத்தை ஆரம்பித்த ராக்போர்ட் ராஜா அவர்களும், விஜய், சரவண ஐயா, சுக்கரன், செந்தில் அம்மா ஐயா, அந்த அம்மா ரோசன், இவங்களுக்கெல்லாம் அங்கே தலைவர், அவரை பற்றி மறந்துட்டேன். அது பின்னாடி இருந்தாலும் மறந்துட்டேன். எங்களை ஐயா ஆறுமுகன் ஐயா அவருக்கார பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஆள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசுக்காக இல்லை, அவருடைய திறமை இன்னும் வேறமா. ஏன்னா ஒரு நாத்திகனை ஒரு ஆத்திகனாக மாற்றுவது ஒரு இறைவனுடைய பக்தியாக ஜோதிடத்தில் வந்ததால் நான் அவரை முதல் தலை வணங்குகிறேன். இந்த கிரகம் அவரை பார்த்து நெருங்க வச்சிருச்சு. இல்லையா? அவர் பேசுறத பார்த்து அந்த கிரகம் தெரிக்கும். அப்படியே கரூர் மீட்டிங்ல எல்லாம் போய் ஐயாவை பார்த்தாங்க. ரைட்டு தப்புங்கிறதுக்கு நான் பதில் சொல்ல. அப்புறம் ஒரு குழந்தை அம்மான்னு சொன்னா மகிழ்ச்சி இருக்கும்ல. ஒரு ஊமை புள்ள பேசினா எவ்வளவு சந்தோஷப்படும். பிளட்ல பிளாஸ்மாஸ் சவ்வு இருக்குது. இந்த சவ்வுல தான் உங்க பொண்ணுக்கு பிரச்சனை அப்படிங்கிறேன். ரத்தத்தில் பிரச்சனை, இந்த பிளாஸ்மாங்கிற சவ், அதுக்கு நீங்கள் புட்டவழி நல்லா சுகமாக கொடுங்க, பாஸ் ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் வேறு எதுவும் ரத்தமாக மாற்றாதீங்கிறேன். இப்போ நல்லா இருக்காங்க. ஏங்க நாங்கள் 3 முறை வேதம் சொல்கிறோம், ஒன்றுமே கிடைக்கலங்கிறது. ஒரு பொண்ணு வந்துச்சு, அதுக்கு ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்துச்சு போன வாரம். என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க சார் அப்படின்னுச்சு. பச்சை கலர் சட்டை போட்டிருப்பா, ஊதா கலர் போட்டிருக்கோம், காலை 5:30 மணிக்கு தான் ருதுவாயிருப்பானே. ஐயா எப்படியா சொல்கிறீங்க? பச்சை கலர் தான் போட்டிருந்தா, ஊதா கலர் தான் போட்டிருந்தா. அதாம்மா விதி. ஜோசியம் எங்க இருக்கு பாருங்க. எல்லாம் காரகத்துவம் தான். நட்சத்திரம் என்ன, அந்த லக்னம் என்ன, அவன் ஜாதகம் என்ன, முடிஞ்சு போச்சு. எடுத்து பார்த்தேன் பாருமா, ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல இருக்கான்னு பாருவோம். நட்சத்திரமா ரோகிணியில் நிற்குது. அப்ப ரோகிணி முடிஞ்சு போச்சு. அப்ப இது மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தை மெருகேற்றணும். ஐயா சொன்னார், நான் ஐயா நான் அப்டேட் பண்ணணும். அப்டேட் கண்டுபிடிக்கணும். நேற்று ஒரு மீட்டிங், ஜூம் மீட்டிங் எடுத்தேன். ஒருத்தர் கேட்குறாரு, எப்படி இந்த ஏரோப்ளான் அவ்வளோ பேர் இறந்தான், விதி காரணமா மதி காரணமான்னு கேட்குறாரு ஒருத்தர். நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச அறிவில் சொல்கிறேன், குருவை ராகு பார்க்கிறார். குரு சண்டாள யோகம். குரு அப்படிங்கிறது மனிதர்கள், ராகு பார்வை இருக்கிற 9ஆம் பார்வையாக ஏர் போர்ஸ் அப்படிங்கிறது மிதுனத்துடைய காற்று பகுதியில் இருக்கிறதுனால உயிர் சேதங்கள் உண்டாயிருக்கும் என்பது என்னுடைய கருத்து. எனக்கு தெரிஞ்ச கருத்துங்க ஐயான்னு நான் சொல்லி முடித்தேன். ஏன்னா நம்ம தெரிஞ்ச மாதிரியே பில்டப் பண்ணக்கூடாது. நமக்கு உண்மை கருத்து வரதை சொல்கிறோம். புரியுதாங்களா? ஆகவே
இந்த ஜோதிடத்திற்கு வந்ததுக்கு காரணம் நீங்கள்லாம் என்ன செய்யணும், பூர்வ ஜென்மாவில் என்ன சொன்ன, எங்கள் குரு எனக்கு சொல்லி கொடுத்தது, போன ஜென்மாவில் விட்டது மணி ஒலித்தது, போன ஜென்மாவில் நீங்கள் இந்த ஜோதிடத்தை விட்டுருப்பீங்க. எந்த வயசுல நீங்கள் விட்டீங்களோ அந்த வயசுல தான் உள்ள வர முடியும். நான் 22வது வயசுல ஏதோ செஞ்சிருப்பேன் பாவம், அதனால 22லேயே நான் போயிட்டேன். நீங்க ஐயா இது மாதிரி நிறைய நண்பர்கள்லாம் அந்தந்த வயசு காலங்கள் திருமணம் முடிஞ்சு வேலையை விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி ஹாப்பி ஆகி அந்த வயசுக்குள்ள உள்ள விட்டுரும். ஆனால் இந்த ஜோதிடம் என்பது ஒரு மனிதன் சாதிக்க பிறந்தவர்கள். ஜோதிடர்கள் யார் யாரு? கண்டிப்பா இருப்போம். ஏன் சாதிக்க பிறந்தவர்கள்? கல்பனா சாவ்லா மாதிரியா? அப்படி அல்ல. விஜய் சொல்லியிருப்பாரு, ஐயா உங்களுக்கு ஆண் பையன் பிறப்பான், அவன் 4 பொம்பளை புள்ள பெற்றிருப்பான். விஜய் சொன்னதுனால என்ன இருக்கும், ஆம்பளை புள்ள பிறந்திருக்கும். ஆம்பளை புள்ள மேல எந்த ஞாபகங்கள் வராது, விஜயினுடைய கண்ணோட்டத்தில் தான் இருப்பான். அப்ப சாதிக்க பிறந்தவன் அல்லவா இல்லையா? ஐயா சொல்லியிருப்பாரு, அம்மா இந்த டைம் சரியில்லை, இந்த மாப்பிள்ளை வேண்டாம், வேற ஒரு மாப்பிள்ளை நான் கட்டி வையின்பாரு. சரிங்கய்யா நான் வேற மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன். அந்த அம்மா போய் என்ன பண்ணுவான், திருமணத்தை பண்ணி ஓஹோன்னு ஃபாரின்ல போவான். ஐயாவுடைய உருவம் அந்த ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய ஐயா அன்னைக்கே சொல்லாரு, அதைவே நம்ம சொல்லி அவன் கெட்டு போயிருப்பான். முதலில் தூற்றுபவனும் நாமளே. ஆகவே அதற்கெல்லாம் நம் கர்மா வினை காரணம், தர்மா வினை அல்ல. கர்மா வினையினுடைய காரகம். போற்றுவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவர் தூற்றட்டும், ஏற்றவது கருத்தை இம்முறையில் நான் எடுத்துரைத்து முடிக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பி தர்மராஜ், கரூர். 9715163882 என்ற அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி நன்றி கூறி இந்த வாய்ப்பை நல்கிய ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். எப்படி இருந்துச்சு எல்லாத்துக்கும்? வாயா மின்னல் சரியா இருந்துச்சா? அதனால தான் அவரை நாங்கள் அப்படி கூப்பிட்டோம். சிறப்பாக பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றி.